எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தனது யதார்த்த பேச்சால் எண்களை எண்ணங்கள் வடிவில் செதுக்கி உளியாய் நேயர்களின் வாழ்வில் சிலையாய் வடித்து தருபவர் நம் ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களை 12 நட்சத்திரக்காரர்களின் பஞ்ச பற்றியும் ராஜநிலை எண்களின் புகழும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மாதா பிதா குருமார்களை வணங்கி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சங்களையும் வணங்கி நமக்கு இங்க வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆசன் ராஜசேகர் சார் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு இங்க வந்திருக்க நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளோட ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த ஊடகத்துள்ள நண்பர்களுக்கும் நம்மளோட ஒரு நன்றியை தெரிவிச்சு நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு போகலாம். தலைப்பு அப்படிங்கிறப்ப பஞ்சபட்சியும் அதோட ராஜநிலை எண்களின் புகழும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பஞ்சபட்சியில டவுட்டு. பச்சி தெரிஞ்சவங்ககிட்ட பகச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த பச்சின்னா என்ன, அது எனக்கு என்ன பச்சி வரும், நான் தேய்பிரையில் பிறந்திருக்கேன் வளர்பிரையில் பிறந்திருக்கேன், நிறைய டவுட் என்னோட கிளைண்டே நிறைய கேட்பாங்க. அதுக்காகவே முக்கால்வாசி நான் அந்த டாபிக் எடுத்திருக்கேன். இப்ப பஞ்சபட்சி அப்படின்னு என்னன்னா 5 பறவைகளை வச்சு பஞ்சபட்சின்னு நமக்கு ஒரு சாஸ்திரம் முன்னோர்கள் சித்தர் வழியில கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது எல்லாமே தெரியும். பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது இந்த தம்பனம், மோகனம், வசியம் இந்த மாதிரி ஒரு 8 அஷ்டமா சித்தைகள் அடங்குறது அந்த பஞ்சாட்சரத்துல இருக்கு. அதுல ஒரு பிரிவியா அந்த பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சபட்சியில மொத்தம் 5 பட்சிகள் ஹீரோவா தன்னோட பலனை கொடுக்குதுங்க. எல்லாருமே ஹீரோ தான். 5 பறவைகள் இருந்தாலும் ஒண்ணுக்கு சலிச்சது இல்லை, எல்லாமே ஒண்ணுக்கு ஹீரோ தான். அதுல என்னன்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வள்ளூர் அப்படின்னு ஒரு பறவையை கொடுத்துருக்காங்க. 2 ஆந்தை, 3 காகம், 4 கோழி, 5 மயில். இந்த 5மே ஹீரோக்கள் தான். ஓகேங்களா. இந்த வள்ளூர் அப்படிங்கிற என்ன செய்ய அப்படின்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பான பார்வையா இருக்கும், ஒரு பிடிவாத தன்மை, தைரியமா இருக்கும். அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தன்னோட ஷார்ப்பான பூமியில இருக்கிற அந்த தன்னோட இறைய தேடி பிடிச்சிரும். அவ்வளவு ஒரு நுணுக்கமான பார்வை அந்த வள்ளூர் பறவைக்கு சொல்லியிருக்காங்க. ஆந்தை அப்படிங்கிறப்ப ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, இரவுல தான் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆந்தை பறவையோட சிம்பிள், அதாவது அந்த நட்சத்திரக்காரவங்க ரொம்ப அறிவார்ந்து யோசனை பண்ணுவாங்க. ஆனா நைட்ல ரொம்ப யோசனை பண்ணுவாங்க, பகல்ல லைட்டா தூங்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு சோம்பல் தன்மை இருக்கும். ஆனா நைட்ல எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கு வெகு சீக்கிரமா அது பலன் கொடுக்கும், கைக்கு பலன் கொடுக்கும். இது ஆந்தையோட இதா நம்ம சொல்லலாம். 2வது காகம். காகம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது நம்ம பிதுர்கள் முன்னோர்கள். எப்பயுமே நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். காலையில வர்ற காக்கா ஒரு நம்ம நல்ல காக்கா, மதியானம் ஒரு சாயங்காலம் ஒரு காக்கா கச்சுனா சொந்தக்காரர் வருவாங்க. நம்ம என்னென்னமோ காக்காக்கு டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்கலாம். ஏன் இந்த காகத்தையும் பச்சியில ஒரு இதா வச்சிருக்காங்கன்னா, காகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இணைஞ்சு செயல்படும். ஒரு சாப்பாடே வச்சா கூட காக்கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காவையும் வர சொல்லி தன்னோட சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்ற ஒரு குணம் இருக்கிற பறவையிலே காக்காக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த காக்கையும் நடுவுல கொண்டு நம்ம வச்சிருக்காங்க. ஏன் காக்கைக்கு இவ்வளவு ஸ்பெஷல் சொல்றேன்னா, காக்கைக்கு ஸ்பெஷல் இருக்கு. நான் பின்னாடி வர்றப்ப காக்கையோட ஸ்பெஷல் சொல்றேன். ஓகேங்களா. அடுத்து கோழி. கோழி அப்படிங்கிறப்ப நம்ம எப்பயுமே ஒரு அதிகாலையில் எந்திரிக்கிற சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்துல நம்மளை எழுப்பி விடுறதும் கோழி தான். ஆதிகாலத்துலாம் கோழி கூவுது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பெரியவங்க எந்திரிச்சு அப்பயே சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் காட்டுக்கு வேலைக்கெல்லாம் போறவங்க டக்குன்னு எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அதை நம்ம எழுப்பி வர்றதுக்கு கோழி பயன்பட்டு இருந்துச்சு. இப்போ கோழி இருக்கு, ஆனா எல்லா டயத்துலயுமே கூவுது, அது எப்படின்னு சொல்ல முடியல. ஓகேங்களா. அதனால கோழி சிம்மலையும் வச்சிருக்காங்க. அடுத்தது 5th மயில். மயில சொல்லணும்னா நம்ம முருகனோட வாகனம்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். முருகன் அசூர வேகம். ஏன்னா அந்த உங்களுக்கு கதை தெரியும், சிவபெருமானும் பார்வதியம்மாட்ட மாம்பழம் வேணும்னு நம்ம விநாயகர் பெருமானும் முருகனும் கேட்டப்போ அசூர வேகத்துல முருகன் சுத்திட்டு வந்துட்டாரு. ஸ்பாட்ல சுத்திட்டு வந்த ஸ்பாட்லயே அவர் அம்மையப்பனை சுத்தி வாங்கிட்டாரு. அவர் அம்மையப்பனை சுத்தி பழம் வாங்கவும் முருகன் அந்த மயில் வாகனத்துல உலக சுத்தவும் நேரம் கரெக்டா இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு ஒரு ஸ்பீடா அந்த மயில் கம்பேரிசன் பண்ணி பாத்துக்கோங்க. அம்மா அப்பாவை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நிமிஷம், ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகும் விநாயகர்.
அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த உலகத்தை சுத்தி அந்த ஸ்பாட்ல வந்துட்டாரு. இவர் பழம் வாங்கவும் அவர் வர்றதுக்கு சரியா இருந்தது, எக்ஸாக்டா இருந்தது. அப்ப அந்த மயிலோட அசூர வேகம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 2வது மயிலோட இறப்பை நம்ம எப்பயுமே பார்த்திருக்க முடியாது. அவங்க மயில் எப்படி முட்டையிடுது, எந்த அளவுக்கு அந்த மயில தன்னோட குஞ்ச காக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் தான். ஓகேங்களா? இந்த 5 பறவைகள் தாங்க இந்த பச்சை பத்தியோட ஹீரோக்கள். இப்ப இந்த நம்ம 5 அப்படிங்கிறப்ப நம்ம பஞ்சபூதத்தையும் சொல்லித்தான் ஆகணும் இந்த இடத்துல. நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு 5 பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதோட சக்தி சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல அடக்கியிருக்காங்க. இந்த 5 பறவைக்குள்ள அடக்கியிருக்காங்க. ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்ல மாதிரி நம்ம வான்வெளியில என்ன அந்த 5 பஞ்சபூதம் கூட இயக்கிட்டு இருக்கோம், அந்த 5 பஞ்சபூதங்கள் நம்ம உடலையும் இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லா சக்தியும் நம்ம உடலையும் இருக்கு. இந்த பறவைகள் எதுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா, வல்லூர் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து நிலத்தத்துவத்துக்கும், ஆந்தை அப்படிங்கிற ஒரு பறவை வந்து நீர் தத்துவத்துக்கும், காகம் அப்படிங்கிற வந்து நெருப்பு தத்துவத்துக்கும் கொடுத்திருக்காங்க. கோழி வந்து காற்று தத்துவத்துக்கும், மயில் வந்து ஆகாய தத்துவத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, நான் வந்து கோழி பச்சியில இருக்கேன், கோழி வந்து நான் சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இது வேற, நீங்க கோழி சாப்பிட்றது வேற. அது இதையும் வந்து இணைக்க வேண்டாம். ஒரு சிலர் நான் வந்து பத்திரை கரண்ட்ல பிறந்திருக்கேன், கோழி சாப்பிடக்கூடாதுனால நம்ம ஆளுங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. யூடியூப்பை பார்த்துட்டு அது செய்யலாமா இது செய்யலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு இருக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இப்ப 5 பச்சி அவங்க வந்து நீர்நில காற்றுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பச்சின்னு தெரிஞ்சா தானே நீங்க அந்த பச்சி சமயத்துல உங்களோட காரிய காரியங்கள் செய்ய முடியும். ஓகேங்களா? இப்ப தேய்விர பிறந்தவங்களும் வளர்ப்புறை பிறந்தவங்களும் 2 டெஃபினேஷன் இருப்பாங்க. அந்த வளர்ப்புறையில பிறந்தவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். இவங்க 5 நட்சத்திரக்காரங்க, அதாவது வளர்ப்புறையில பிறந்த அந்த 5 நட்சத்திரக்காரங்களும் வல்லூர் பறவை அவங்க வந்து பச்சையா வருதுங்க. அதுக்கப்புறம் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரா, இதுல வந்து 6 நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வளர்ப்புறையில பிறந்தவங்களுக்கு ஆந்தை வந்து பச்சையா வருதுங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம் இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு வளர்ப்புறையில பிறந்தவங்களுக்கு காகம் வந்து பச்சையா வருது. அதுக்கப்புறம் அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 வளர்ப்புறையில பிறந்தவங்களுக்கு கோழி வந்து பச்சையா வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 6 நட்சத்திரம், ஃபர்ஸ்ட் ஒரு 5 நட்சத்திரம், அப்புறம் 6 நட்சத்திரம், அப்புறம் 2 5 நட்சத்திரம், அது கடைசியா வர்றது 6 நட்சத்திரம். திருவாதிரை, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு மயில் பச்சி வந்து அவங்களோட பச்சையா வருதுங்க. அதாவது மயில் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து அவங்களுக்கு பச்சையா வருது. ஓகேங்களா? இது வந்து வளர்ப்புறையில பிறந்தவங்களுக்கு. இதே தேய்பிரியில பிறந்தவங்களுக்கு அப்படியே ரிவைஸா போடணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு மயில் வந்து பச்சையா வருது. அதாவது தேய்பிரியில பிறந்தவங்களுக்கு. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் பிளஸ் பூரம் இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு கோழி வந்து பச்சையா வருது தேய்பிரியில பிறந்தவங்களுக்கு. இப்ப நான் சொல்ற எல்லாமே தேய்பிரதாங்க. அதுக்கப்புறம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம் இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு காகம் வந்து பச்சையா வருது. இந்த காகத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, வளர்பிறைக்காரங்களுக்கும் தேய்பிறைக்காரங்களுக்கும் 2மே அந்த காகம் சென்டரா தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இவங்களுக்கு வந்து ஆந்தை வந்து தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு பச்சையா வருதுங்க. அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது திருவாதிரை, அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி பிளஸ் ரேவதி இவங்களுக்கு எல்லாம் வந்து வல்லூர் அப்படிங்கிற பறவை வந்து பச்சையா வருது. இப்ப ஃபர்ஸ்ட் வளர்ப்பிறைக்கு யார் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்கவுங்க பச்சையை என்னன்னு டிக் பண்ணிக்கோங்க. தேய்பிரியில பிறந்தவங்க என்னென்ன நட்சத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பச்சையை டிக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த பச்சையில பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் என்ன பண்ணணும், வேகமா போய் நம்ம டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எடுத்து நான் பிறந்த நிமிஷத்துல என்னோட பச்சை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும். ஓகேங்களா? அது பாக்குற சிறப்பு. அவங்கவுங்க பச்சை என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இந்த பச்சைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உண்டு, நடந்து, அரசு வேலை செஞ்சு, தூங்கி, சாவு அப்படின்னு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. உண்டுன்னா உண்றது, உணவு உண்றது, அப்புறம் நடக்கிறது, அரசு ஆள்றது, அதுக்கப்புறம் துயில் அதாவது தூங்குறது, சாவு அப்படிங்கிற 5வது வேலை. இந்த சாவு அப்படிங்கிற தன்னை மறந்த நிலையில இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது 5 பச்சைகளுமே 5 விதமான வேலையில செஞ்சுட்டே இருப்பாங்க. யாருமே ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணு ஊர்ல இருந்தா ஒண்ணு நடையில இருக்கும், ஒண்ணு நடையில இருந்தா ஒண்ணு அரசுல இருக்கும், ஒண்ணு அரசுல இருந்தா ஒண்ணு துயில்ல இருக்கும், ஒண்ணு துயில்ல இருந்தா ஒண்ணு சாவுல இருக்கும். 5மே ரொம்ப ஒரு பொசிசிவானஸா அவங்கவுங்க வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. நவகிரகங்கள் மாதிரி
பஞ்சபூதங்கள் மாதிரி பஞ்சபூதங்கள் எப்படி அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டா செய்யறாங்களோ அந்த மாதிரி பட்சிகள் வந்து பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கான இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த பறவைகள் என்னென்ன செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு வந்து ஒரு 2 அதாவது பகல்ல ஒரு 5 ஜாமம், இரவுல 5 ஜாமம்னு 10 ஜாமம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில சூரிய உதயம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா 6 மணிக்கு ஒரு அப்ரைஸ்மெண்டா எடுத்துக்கலாம். ஆனா ரெகுலர் சூரிய உதயத்துல இருந்து கழிக்கணும். அந்த கணக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 6 மணிக்கு சூரிய உதிக்கிறான்னு ஒரு கணக்கு வச்சீங்கன்னா 6 to 8 24 இது வந்து 2 மணி நேரம் 24 நிமிஷமா நம்ம முன்னோர்கள் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பட்சிக்கும். இந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்துல ஒரு பட்சி என்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம பட்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையில அதுல வச்சு செய்யலாம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து 8 மணி 24 நிமிஷம் டு 10 மணி 48 நிமிஷம். மூணாவது ஜாமம் வந்து 11 மணி 12 நிமிஷத்துல இருந்து 3 மணி 36 நிமிஷம். அதுக்கப்புறம் 3:36 to 6 மணி. இந்த மாதிரி நம்ம 5 இதா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நைட்டுக்கும் அப்படிதான் வேலை செய்யும். இப்ப ஏன் இந்த பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்ன வேலை செய்யணும்னா ஒரு நம்மளோட பட்சி ராஜாவா இருக்கிறப்ப நம்ம அரசு சார்ந்த வேலையில போய் ஒரு கையெழுத்து வாங்க போறது, ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது எல்லாம் பண்ணலாம். ஒரு குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்னா அந்த குழந்தையோட நட்சத்திரத்துக்கான பட்சி ராஜாவா வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அதாவது அரசாண்டு கொண்டு இருக்கிறப்போ நம்ம போய் இந்த குழந்தைய வந்து ஒரு என்ட்ரி போட்டு ஸ்கூல்ல சேர்த்தலாம். ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஸ்கூல் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு சேர்த்துங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அன்னைக்கு பிரமையா இருந்தாலும் சரி, அஷ்டமியா இருந்தாலும் சரி, நவமியா இருந்தாலும் சரி, விஜயதசமி நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தசமிங்கிறது 10வது இதா வரும். ஓகேங்களா? அதனால நம்ம தசமி எடுத்து சேர்த்துறோம். ஓகேதான். அந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம பட்சி வந்து நல்லா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போறது சிறப்பு. ஓகேங்களா? கண்மூடித்தனமா விஜயதசமியே சேர்த்து வேணும்லாம் கிடையாது. இன்னும் நல்லா முகூர்த்த நாள்கள் எடுத்து நம்ம பட்சி ராஜாவா இருக்கிறப்ப சேர்த்துறப்ப அந்த குழந்தைகள் படிப்பு வந்து இன்னும் நல்லா படிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதாவது பட்சி அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க. அப்புறம் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிதான். அவங்க இதுல குறிக்கலாம். வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு பயணம் மேற்கொள்றது கூட நான் ஒரு டூர் போறேன், இல்ல ஒரு கோயிலுக்கு ரொம்ப தூரமா போறேன், ஒரு 10 நாள் டூர் போறேன் அப்படிங்கிறப்ப உங்க பட்சி அரசுல இருக்கிறப்ப நீங்க வெளியில போலாம். வெளியில போறது மட்டும்தான் கணக்கு. நீங்க ரிட்டர்ன் வர்றது அங்க என்னென்ன வேலை செய்யுங்களோ அதெல்லாம் கணக்குல. நீங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப உங்க பட்சி அரசுல இருந்தா ஓகே, அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பட்சிகளுக்கு இந்த 5 பட்சிகள் எப்பயுமே ஒற்றுமையா இருக்குமா? ஒரு பட்சிக்கு ஒரு பட்சி ஃப்ரெண்டு நண்பனா இருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா மனுஷர்களே இங்க நண்பனா இருக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு எதிரி இருப்பாங்க. அது மாதிரி பட்சிகளுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கும். எந்த பட்சிக்கு எந்த பட்சி ஃப்ரெண்டு, எந்த பட்சிக்கு எந்த பட்சி விரோதி அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். இப்ப வளர்பிறையில பிறந்த வல்லூர் அப்படிங்கிற ஒரு பறவைக்கு வந்து மயிலும் ஆந்தையும் நண்பன், கோழியும் காகமும் விரோதி, அதாவது பகைன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆந்தை அப்படிங்கிற ஒரு பறவையில பச்சில பிறந்தவங்களுக்கு வல்லூரும் காக்கையும் நண்பன், மயிலும் கோழியும் பகைவர். காகம் அப்படிங்கிற ஒரு பச்சில பிறந்தவங்களுக்கு ஆந்தையும் கோழியும் நண்பன், வல்லூரும் மயிலும் விரோதி. ஓகேங்களா? அதே மாதிரி கோழி பச்சில பிறந்தவங்களுக்கு காகமும் மயிலும் நண்பன், ஆந்தையும் வல்லூரும் மைனஸா வருங்க. இதே மயில் பச்சில பிறந்தவங்களுக்கு கோழியும் வல்லூரும் பிளஸ் அதாவது நண்பனா வரும், ஆந்தையும் காகமும் மைனஸ் அதாவது விரோதியா வரும். பகைன்னு சொல்லலாம். பகை, விரோதி, மைனஸ் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே வளர்பிறையில ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க, வளர்பிறை வல்லூர்ல பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மயிலும் ஆந்தையும் பகை வரும். ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்தது நண்பனா வரும், அதுக்கப்புறம் பகை வரும். இது அப்படியே ஆப்போசிட். தேய்பிரையில பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பகை வந்துட்டு அதுக்கப்புறம் நண்பனா வரும். அப்ப வல்லூர்ல பிறந்தவங்களுக்கு மயிலும் ஆந்தையும் பகையா வரும், காகமும் கோழியும் நட்பா வரும். இதே ஆந்தியில பிறந்தவங்களுக்கு வல்லூரும் காகமும் மைனஸ் அதாவது பகையா வரும், மயிலும் கோழியும் நட்பா வரும். இதே காகத்துல பிறந்தவங்களுக்கு ஆந்தையும் கோழியும் பிளஸ்ஸா வரும், வல்லூரும் மயிலும் மைனஸா வரும். இதே கோழியில பிறந்தவங்களுக்கு மயிலும் காகமும் பிளஸ்ஸா வரும், ஆந்தையும் வல்லூரும் மைனஸா வரும். இதே மயில்ல பிறந்தவங்களுக்கு வல்லூரும் கோழியும் பிளஸ்ஸா வரும், ஆந்தையும் காகமும் மைனஸா வரும். மைனஸ் அப்படின்னா நீங்க வந்து பகைன்னு எடுத்துக்கலாம், பிளஸ்ன்னா நட்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ நட்பு எது பகை எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. இப்போ ஒரு சிலர் ஒரு டவுட் கேட்பாங்க, அமாவாசை அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் பிறந்துட்டேன், இது வந்து வளர்பிறையில வருமா தேய்பிறையில வருமா அப்படின்னு கேட்பாங்க. அமாவாசை அப்படிங்கிறது அது தேய்பிறை தாங்க. அமாவாசைக்கு அடுத்து பிரதம வரப்பதான் நம்ம வளர்பிறையில சுத்த முடியும். கரெக்டா அமாவாசை அப்படின்னா அது வந்து தேய்பிறை தான். அதே மாதிரி பௌர்ணமியில பிறந்துட்டேன், இது வந்து நான் வளர்பிறையில எடுக்கிறதா தேய்பிறையில எடுக்கிறதா அப்படிங்கிறப்ப வளர்பிறையில தான் எடுக்கணும். அமாவாசை தேய்பிறையும் பௌர்ணமி வளர்பிறையிலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா ஊன் நடை அரசு துயில் சாவு அப்படிங்கிறப்ப அந்த துயில் சாவு அப்படிங்கிறப்ப நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இருக்காது.
நம்ம ஒரு வேலை செய்யறப்ப என்னோட சாவுல இருக்கு, துயில இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வேலையை விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த நாள் தேர்ந்தெடுக்கவே வேண்டாம். நடையில இருக்கிறப்ப ரொம்ப தாராளமா செய்யலாம். ஊன் அப்படி சாரி, அரசுல இருக்கிறப்ப நல்லா தாராளமா எல்லா வேலையும் செய்யலாம். ஊன் அப்படின்னு இருக்கிறப்போ பரிகாரங்கள் செய்யறதுக்கு, நான் ஒரு கோயிலுக்கு போய் இதை பண்றேன், எனக்கு ஜோசியர் இதை பண்ணியிருக்காரு, இல்ல என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போறேன், இல்ல வேற ஏதாவது ஒரு கடன் கொடுத்து கடன் வாங்குறேன், கடன் வாங்க போறேன், கடன் கொடுக்க போறேன் அப்படிங்கிறப்ப எல்லாம் இந்த ஊன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல செய்யலாம். பரிகாரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஊன் எடுத்துக்கலாம், ஊன் பச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பச்சிகள் அதெல்லாம் செய்யுது, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நான் ஒரு காரியம் செய்யணும், இதுல இருந்து நான் எப்படி நட்சத்திரங்கள் எடுத்து என்னோட பச்சி எடுத்து அந்த காரியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க வளர்பிறையா தேய்பிறையான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கான நட்சத்திரம் என்னன்னு எடுத்துக்கோங்க. நீங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த பச்சி வந்து உங்க பச்சியா வருதுன்னு ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. அந்த பச்சிக்கு எந்த பச்சி பகை வருது, அந்த மைனஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? நேற்று வந்து அஸ்வினி, இன்னைக்கு வந்து பரணி ஓடிட்டு இருக்கு. பரணி வந்து வளர்பிறை பரணியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வள்ளூருங்கிற ஒரு பச்சி இருக்கும். இப்ப இன்னைக்கு நான் செய்யலாமா அப்படின்னா, வளர்பிறை பரணியில பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வள்ளூர் பச்சி இன்னைக்கு நல்லா இருக்கணும். உங்களோட பச்சியில இருக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷம் அந்த டயத்துல போறப்ப உங்களுக்கு பஞ்சாங்கத்திலையும் போட்டிருப்பாங்க. தெரியல உங்க ஜோதிடரை கேட்டு அதையும் பண்ணிக்கலாம். இல்ல ராஜநிலை ஜோதிடர்கிட்ட அணுகலாம். இல்ல எங்கிட்டயுமே நீங்க கேட்கலாம். உங்க பச்சி வந்து எப்ப அரசுல இருக்கோ அப்ப நீங்க வந்து அந்த வேலையெல்லாம் செய்யலாம். இதுல இன்னும் ஒரு சூட்சமா நம்ம முன்னோர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசுல அதாவது ஊன்ல ஊன்ல நடை, ஊன்ல அரசு, ஊன்ல துயில், ஊன்ல சாவுன்னு இன்னும் நுணுக்கத்துல நுணுக்கமா அந்த 24 நிமிஷத்துல இன்னும் பிரிச்சு வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு 12 நிமிஷம் சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் இன்னும் ஸ்பெசிபிக்கா பிரிச்சு பாக்குறப்போ, இப்போ நீங்க அரசுலயே நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அரசு நடக்குன்னா அரசுல துயில், அரசுல சாவு, அரசுல ஊன், அரசுல நட, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நான் வந்து அரசுல தான் ஒரு வேலையை பண்றேன், ஆனா அந்த வேலை எனக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு செய்யறப்போ, அரசுல இருக்கிற சாவுல நீங்க அதை பண்ணிருப்பீங்க, அரசுல இருக்கிற துயில்ல நீங்க பண்ணிருப்பீங்க, அரசுல இருக்கிற நடையிலயோ ஊன்லயோ நீங்க பண்ணிருக்கிறப்ப அந்த வேலை கொஞ்சம் தேய்மானம் ஆகும். அரசு கண்டிப்பா 100% வேலை செய்யும். அதுல இருக்க கொஞ்சம் பிரிவு நேற்று போன மீட்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு பாவத்துக்குள்ளே 12 பாவம் அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த சூட்சமத்தோட சூட்சமா எடுக்கிறப்ப இந்த மாதிரி அந்த அரசுல இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பிரிச்சிருப்பாங்க. அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யறப்ப அந்த காரியங்கள் தாமதங்கள் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பச்சிகளை நம்ம கையாளுறப்ப ரொம்ப கவனமா கையாளணும். பஞ்சு பச்சி தெரிஞ்சா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்னால எடுக்க முடியும், இந்த கருத்தை நான் அதை பண்ணேன்னா எனக்கு சக்சஸ் ஆகும்னு நினைச்சா நீங்க தெரிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து பஞ்சு பச்சி எடுக்காதீங்க. சில காரியங்கள் தவிர்க்க முடியாம எனக்கு இந்த பச்சி என்னன்னு சொல்லுங்கன்னா ஜோதிடத்தை பார்த்து கேட்டு சொல்லுங்க. ஏன்னா பஞ்ச பட்சியுமே நாங்களுமே ரொம்ப ஒரு கவனமா செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பச்சியில் சாபம்னு ஒண்ணும் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பச்சியை கரெக்டா கையாளுனா அந்த அந்த பச்சி வந்து நமக்கு சாபம் விட்டுரும். அது ரொம்ப இந்த முனிவர்கள் சாபம் விட்டு அதுக்கு நிவர்த்தி இருக்குன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி லைஃப் லாங்க அது கூட போராடி அதுக்கான கோயில் போய் அப்புறம் பச்சிகளுக்கு அந்த சாப நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு ரொம்ப நாளாயிரும். அதனால கையாள தெரிஞ்சா கையாளணும், இல்லைன்னா அதை விட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஆனா கையாள முயற்சி பண்றவங்க இந்த மாதிரி சிறுசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி போய் பாருங்க, இல்லாட்டி ஒரு ஜோதிடத்தை அணுகுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பச்சியோட டெஃபினிஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுல வந்து ராஜநிலை எண்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்யறோம், நம்ம நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம். இது வந்து படுபட்சி நான் சொல்லாம விட்டுட்டேன். படுபட்சி அப்படிங்கறது வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு எதிரான நட்சத்திரம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பரணிக்கு ஆப்போசிட்டான இன்னைக்கு பரணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு பரணிக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல நம்ம பச்சி வந்து ராஜாவா இருந்தா அந்த படுபட்சினால நம்ம எந்த காரியம் செய்ய வேண்டாம். நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு பிளஸ் ஆன கிரகத்தோட நட்சத்திரம் நடக்கிறப்போ, நமக்கு பிளஸ் ஆன பச்சியோட நட்சத்திரம் நடக்கிறப்போ நம்ம வந்து அந்த காரியத்தை செய்யற சிறப்பா இருக்கும். படுபட்சி நாட்களை மேக்சிமம் செய்ய வேண்டாம். நானுமே படுபட்சி நாட்களை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு போயிட்டு தான் இருக்கு. ஒரு சில காரியங்கள் வெற்றி அடையுது, கொஞ்சம் லேட் ஆகி வெற்றி அடையுது, ஆனா வெற்றி அடைஞ்சிருது. அதனோட ஆய்வு இன்னும் முழுசா முடியல. படுபட்சிக்கு நானும் தான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா மேக்சிமம் தெரியாதவங்க படுபட்சினால நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. நல்ல நட்சத்திரம் இருக்கிறனால, உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற நட்சத்திரனால உங்க பச்சி என்ன வேலை செய்யணும் பார்த்துட்டு நீங்க அதைய என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்குள்ள ராஜநிலை எண்கள் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாக்குறப்போ, ராஜநிலை எண்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு
நல்ல நம்பர்கள் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க ராஜநிலை நம்பர்கள் என்னென்ன நல்லதா இருக்கு அப்படின்னா அந்த நல்ல நம்பர்களோட சேர்ந்து இங்க வந்து நம்ம எப்பயுமே காலையில எழுந்திரிச்சு டைம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த டயத்தோட சேர்த்து ராஜநிலை எண்ணும் பிளஸ் வந்து நம்ம பஞ்சு வச்சு இணைக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்களோட நட்சத்திரம் வந்து ஒரு அரசுல இருக்கு. ஒரு 10 மணி 10 மணி சம்திங் ஒரு 12 24 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதான் ஸ்பெசிஃபிக் எடுக்க முடியும். அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து கண்டிப்பா கழிக்கணும். இப்ப 10 மணி 48 நிமிஷத்துல இருந்து 1:12 நம்ம ஒரு டார்கெட் சொல்லியிருக்காங்க. 5 ஜாமத்துல 10:48 டு 1:12 நமக்கு கொடுத்துருக்காங்க இயற்கையான இது. ஏன்னா 6 மணிக்கு சூரிய உதயத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு சூரிய உதயம் வந்து ஒரு 6:30 அப்படிங்கிறப்ப இந்த டைம் மாறும். இல்ல சூரிய உதயம் 5:30 அப்படிங்கிறப்ப தை மாசங்கிறப்ப பனிகாலத்துல சூரிய உதயம் வந்து லேட் ஆகி வரும். ஆஹ் ஆனா சித்திரை மாசம் வைகாசி மாசத்துல சூரியன் சீக்கிரம் வந்துருவாரு. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கழிச்சு எடுக்கிறப்ப ஒரு 10:45 11 அப்படின்னு வர்றப்ப அந்த 10:45 அதாவது நான் குறிப்பிட்ட டைட்டில் சொல்றேன். அந்த 10:48 இருந்து 1:12 வரைக்கும் என்ன ராஜநிலை நம்பர்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. நமக்கு வந்து 12 மணி நேரம் தான். அப்போ 1 to 12 அப்படிங்கிறப்ப நீங்க 2 4 6 8 10 12 இந்த 6 நம்பருமே ராஜநிலை நம்பர்களா. அப்போ 1 3 7 9 11 இதை நீங்க எடுக்க வேண்டியது இருக்காது. இந்த இரட்டைப்படை நம்பர்கள் எல்லாமே நல்லது 12 மணி நேரம். இந்த நிமிஷம் அப்படிங்கிற பாக்குறப்ப நமக்கு 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு. அந்த 60 நிமிஷத்துல வந்து 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேல நம்ம போக முடியாது. இந்த 60 நிமிஷத்துல நம்ம எப்படி இந்த ராஜநிலை நம்பரை கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 22 32 41 45 இந்த மாதிரி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ராஜநிலை நம்பர் 10 20 இதெல்லாம் வருதுங்க இல்லையா. இப்ப இந்த டைமும் இந்த நம்பரும் சேர்த்து இது பண்றப்ப அது ராஜநிலை நம்பரா இருக்கணும். அதுக்குள்ள உங்க பச்சை பஞ்சபட்சி கிரகம் வந்து ராஜாவா இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் எடுக்கிறப்ப அந்த டயத்துல நீங்க பர்ஃபெக்டா ஒரு வேலை தாராளமா செய்யலாம். இப்ப நீங்க போனே எடுக்கிறீங்க, போன் நம்பர் எடுக்கிறீங்க, யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து உங்களோட இதை பார்த்துட்டு ஒரு 10:15 to 10:30 to 12:30 அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். இல்லாட்டி 10:20 to 10:40 ஒரு டைம் கொடுப்போம். அந்த 10:20 இருந்து 10:40 அந்த 20 நிமிஷத்துலயும் ராஜநிலை எண்களோட டைமும் வரும். அந்த டயத்துல நீங்க கரெக்டா அந்த நிமிஷம் நொடியில நீங்க போன் பேசுறப்ப இன்னும் அலாட்டா சூப்பரா பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்த வெற்றியை தேடி கொடுக்குது. நான் போன் நம்பர் எடுத்து கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டயத்துல இப்படி பேசுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்றேன். அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டயத்துல மட்டும் கொடுக்குறீங்க, இந்த 2 செகண்ட்ல எல்லாம் பேச சொல்றேங்க, இது எப்படின்னு கேட்பாங்க. இந்த டாபிக் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டா நான் வந்து இப்போ ஒரு முகூர்த்தம் குறிச்சேன். அந்த முகூர்த்தம் குறிக்கிறப்போ 1.5 மணி நேரம் முகூர்த்தம் தான். அதாவது சந்திரனோட முகூர்த்தம் அப்படிங்கிற 1.5 மணி நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஆனா புராணங்கள்ல மீதி நூல்கள் எடுத்து பாக்குறப்ப அவங்க குறிச்சிருக்கிற டைம் வந்து 48 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தத்துக்கு குறிச்சிருக்காங்க. அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பண்ற சீரு பின்ன தாலி கட்டுறதோட சேர்த்து 48 நிமிஷம் தான். அந்த 48 நிமிஷத்துல அவங்களோட பச்சி நட்சத்திரம் விவாக சக்கரம் இதெல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ராஜநிலை நம்பர் அப்படிங்கிறப்ப எனக்கு கிட்டத்தட்ட கிடைச்சது ஒரு 12 நிமிஷம் தான் கிடைச்சது. நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க கரெக்டா இந்த டயத்துல இருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த 12 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து மாங்கல்யம் கட்டிடணும், இது வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் குறிச்சு கொடுத்தேன். அப்ப எப்படி நீங்க மட்டும் இப்படி 12 நிமிஷம் கொடுக்குறீங்க, மித்த ஜோசியர் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம், நான் நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்கேன், நீங்க அதை கட்டுங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணினேன். ஏன் இந்த மாதிரி கொடுத்தேன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம கொடுக்க முடியும். ஆனா இதுக்கு வேணா ஒர்க் பண்ற டைம் வந்து நிறைய தான். நட்சத்திரத்தை எடுத்து திதி கர்ணம் யோகம் விவாக சக்கரம் பிளஸ் பஞ்சபட்சி இதை எடுத்து அதுக்குள்ள ராஜநிலை நம்பர் கொண்டு வர்றது அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாண டேட் நம்ம கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அந்த டேட் கரெக்டா வர மாதிரி நம்ம பார்க்க முடியும். டக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா டேட்டே எடுக்க மாட்டேன். நீங்க அட்டையாவது எடுத்துக்கோங்க, மண்டபம் கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நான் வந்து டேட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். எங்கிட்ட டேட் எடுக்கணும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு டேட் வேணும்னு கேட்கணும், அப்பதான் நம்ம எடுக்கவும் முடியும். இதே மாதிரி திருமணத்துக்கு மட்டும் இல்லை, மித்த எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். நம்ம இந்த பஞ்சபட்சியில வந்து திருமணத்துக்கு அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தம்னு ஒரு டேட் ஒரு டைம் குறிப்பாங்க. இது வந்து எல்லாருமே பொதுவான விஷயம் தான். ஆனா அது ஸ்பெசிபிக்கா யாருமே ரொம்ப கேர் எடுத்து அதை பண்றது இல்லை. ஏன்னா திருமணம் பண்றதே அடுத்த சங்கதிகள் வளரணும் அப்படிங்கறதுனால. இப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரோ அதை நான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணா அதை என் பையன் பண்ணுவேன், என் பையன் என்ன பண்றானோ அதை என் பேரன் பண்ணுவான். இதுதான் சங்கதி. இது ஒண்ணு பெருசா நம்ம டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க வந்து ஒரு உலகத்தை தனியெல்லாம் படைக்க முடியாது. அப்ப அந்த சாந்தி முகூர்த்த டைம் எடுக்கிறப்ப அவங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு, அந்த சமயத்துல அவங்க பச்சி என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணி குறிச்சு கொடுத்தா உடனே அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமா இருக்கும். அவங்களும் குழந்தை பிறப்புக்கான தாமதம் இல்லாம ஒரு
ஏன்னா நிறைய பேர் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆகி குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க திருமண தேதி எடுத்து பாக்குறப்ப நமக்கு வருத்தமா இருக்கு. திருமண டேட்டும் தப்பு, அவங்க தாலி கட்ட நேரமும் அப்படியே தப்பா இருக்கு. அதே மாதிரி சாமி முகூர்த்த டைம் எல்லாமே அவங்க தப்பா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாதிரி என்ன சொல்றீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துல லக்னத்துக்கு 12வது வீடு மீன வீடு. அங்க வந்து புதன் நீசமாகறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல மேக்சிமம் நம்ம வந்து சுப முகூர்த்தம், அதாவது சாந்தி முகூர்த்தத்துல வைக்கிறது தவிர்த்துக்கணும். நம்ம என்ன செய்யணும், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் நம்ம முகூர்த்தம் வச்சிடறோம். ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறப்ப அந்த புதன் வந்து அந்த 12ஆம் வீடு அயனசயன வீடு, காலபுருஷனுக்கே 12 அயனசயன வீட்டுல புதன் நீசமாகறான். அங்க சுக்கிரன் உச்சமாகறாரு. இருந்தாலும் புதன் நீசமாகறனால அந்த கணவருக்கு கொஞ்சம் தப்பாகுது. அதனால அந்த சில நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற நட்சத்திரங்களை கொடுக்குறப்ப ஒரு சால சிறந்ததா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது என்னோட பொது கருத்து. நான் அப்படிதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தை நான் உள்ள கொண்டு வராம எந்த ஜாதகத்தையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன். இதுல என்ன நடக்கு, இதுல என்ன நடக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு இயற்கையா இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டம். அந்த கட்டத்தோட சேர்ந்து நம்ம கட்டம் எப்படி ஒப்பிட்டு பார்த்து செயல்படுறோமோ அப்பதான் ஒரு 100% நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஓகேங்களா? இதான் பஞ்சபட்சியோட சூட்சமம். இது கூட ராஜநிலை இருந்தால் நீங்க பயன்படுத்துங்க. அது இன்னும் நிறைய சூட்சமம் இருக்கு. அந்த சூட்சமத்தை சொன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிரும். உண்மையாவே புரியாது. இது வரைக்கும் கேட்டது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இன்னும் சூட்சமம் சொல்றப்ப உங்களுக்கு அதனால புரியாது. அதனால நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு உங்க பஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு, அந்த பட்சியில என்ன பண்ணலாம், எப்படி ஃபோன் பேசலாம் அப்படிலாம் நீங்க கேட்டுட்டு பயன்படுத்துறப்ப ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆசன் ராஜசேகர் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சு, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 12 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கான பட்சி இதுதான். பட்சி எப்படி செயல்படும், அது நம் ராஜநிலை எண்களில் எப்படி செயல்படுகிறது, இந்த பட்சிக்கும் நம் ராஜநிலைக்கும் இத்தனை சிறப்புகள் உள்ளதா என மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை.